பயிற்சி IAS அதிகாரியாக இருந்து சர்ச்சையில் சிக்கிய பூஜா கேட்கரின் தாய் மனோரமாவை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். விவசாயிகள் முன்பு துப்பாக்கியை காட்டி மிரட்டிய விவகாரத்தில் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நிலத்தகராறில் விவசாயிகளை நோக்கி துப்பாக்கி காட்டி மிரட்டிய இவர்தான் பயிற்சி IAS பூஜா கேட்கரின் தாய் மனோரமா. சர்ச்சையில் சிக்கிய மனோரமா தற்போது போலீசாரிடம் சிக்கியுள்ளார். மகளை தொடர்ந்து தற்பொழுது தாய் மீது நடவடிக்கை பாய்ந்திருப்பதன் பின்னணி என்ன? மகாராஷ்டிரா மாநிலம் புனே பயிற்சியில் IAS அதிகாரியாக பணியாற்றி வந்த பூஜா கேட்கர் பணியில் சேர்வதற்கு முன்பே பல்வேறு சலுகைகளை கேட்டு அத்துமீறியதால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து பூஜாவின் பல்வேறு முறைகேடுகள் அடுத்தடுத்து வெளியாகி பெரும் சர்ச்சைகளை கிளப்பின. பூஜா பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி என கூறி போலி சான்றிதழ் கொடுத்து இடஒதுக்கீடு மூலம் பணியை பெற்றதும், UPSC வேட்புமனுவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான OBC போலி சான்றிதழை வழங்கி மோசடி செய்ததும் அம்பலமானது. இதுபோன்ற மோசடி சம்பவங்களால் மாநில அரசால் பணியில் இருந்து பூஜா விடுவிக்கப்பட்டார். மேலும் முசோரியில் உள்ள IAS பயிற்சி அகாடமியில் ஆஜராகும்படியும் உத்தரவிடப்பட்டது. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் பூஜாவின் பெற்றோரும் சிக்கலில் சிக்கியிருந்தனர். பூஜாவின் தாயார் மனோரமா தங்களது சொந்த கிராமத்தில் நிலப்பிரச்சனையில் விவசாயியை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்ட நிலையில் மனோரமா மற்றும் அவரது கணவர் திலீப் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் தற்பொழுது பூஜாவின் தாய் மனோரமா கைது செய்யப்பட்டுள்ளார். ராய்கட் மாவட்டத்தில் உள்ள மகத் என்ற இடத்தில் லாட்ஜ் ஒன்றில் பதுங்கியிருந்த மனோரமாவை கைது செய்த போலீசார் அவரை புனேவில் உள்ள அகமத் நகருக்கு அழைத்துச் சென்றனர். மனோரமாவின் கணவர் திலீப் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். திலீப் மகாராஷ்டிரா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் முக்கிய பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் பணியில் இருந்தபோது ஊழல் செய்ததாக 2 முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திலீப் தங்களிடம் மிரட்டி பணம் பறிப்பதாக சிறு வணிகர்கள் 100க்கு மேற்பட்டோர் திலீப்பிற்கு எதிராக புகார் அளித்துள்ளனர். மேலும் நிறுவனங்களுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கு லஞ்சம் கேட்பதாகவும் உரிமையாளர்கள் பலர் புகார் கொடுத்திருந்தனர். இந்த விவகாரங்கள் எல்லாம் தற்பொழுது மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திலீப்பையும் கைது செய்யும் முனைப்புடன் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கி உள்ளனர்.